இந்த துளசி பிள்ளைய வரக்கானமே. ஆமா, நேரம் ஆயிட்டு இன்னுமா இன்டர்வியூ நடந்துட்டு இருக்கு. ஏக்கா ஒருவேளை 6:30க்கு ஒரு ட்ரெயின் வரும்ல, அதுல வருவாளா இருக்கும். ஆமா, 6:30க்கு ஒரு ட்ரெயின் வரும். சரி, அதுல வரலாம் பாப்போம். நல்ல வேலை சாப்பாடு கொடுத்து விட்டேன். சாப்பிட மாட்டேன், நான் வந்து சாப்பிட்டுக்கிறேன்னா. நல்ல வேலை டிஃபன் கொண்டு போனா. அம்புஜக்க துளசி தான் ஃபோன் வச்சிருப்பாள்ல, ஒரு ஃபோன் பண்ணி கேட்கேன். அவர் நம்பர் இருந்தா கொடுங்க. இரு மலரு, எனக்கு எடுக்க தெரியலையே. இந்த என் போன்ல இருந்தே அடிச்சு பாரு. தாங்கக்கா. ஹலோ. ஹலோ அம்புஜம்மா. துளசி, நான் மலர் பேசுறேன். நீ எங்க இருக்கமா? இன்டர்வியூலாம் முடிஞ்சிட்டா? மலர் அக்காவா? முடிஞ்சிட்டுக்கா, நான் ட்ரெயின்ல தான் வந்துகிட்டு இருக்கேன். ஓ, வந்துகிட்டு தான் இருக்கியா? அம்புஜக்கா கேட்டாவோ ஃபோன் அடிக்க சொல்லி. சரிக்கா, அக்கா கூட்டமா இருக்கு, நான் வந்து பேசுறேன். சரிமோ, பத்திரமா வா, நான் வச்சிடுறேன். சரிங்கக்கா. என்ன சொன்னாடி? வந்துட்டு தான் இருக்கலாம், ட்ரெயின்ல ஒரே கூட்டமா இருக்கும் போல. ஐயே அப்படியா? ஆமா, 6 மணி ட்ரெயின்ல. அதுலதான் வேலைக்கு போறவங்க, இந்த காலேஜ் பிள்ளைகள் எல்லாம் வரும். கால் வைக்க இடம் இருக்காரே, பாவம் அந்த பிள்ளை ஒத்தையில எப்படிதான் வருதோ. தனியாலாம் ஒரு இடத்துக்கு போறது என்ன கஷ்டம் பாத்தீங்களாக்கா? நான்லாம் பேய்க்கிறவே மாட்டேன். அப்படி இங்க பக்கத்துல இருக்க ஊருக்கே நான் பேய்க்கிற மாட்டேன். ஆமா, இருந்தாலும் இப்ப நம்ம போனோம்னா பெய் தானே ஆகணும். ஒரு கட்டத்துல எல்லா இடத்துக்கும் அம்மா அப்பாலாம் வரமாட்டாங்க. ஏதாவது ஒரு முடிவு பண்ணாலும் நம்ம தனியா முடிவு பண்ணி தான் ஆகணும். எங்கேயாவது நம்மளுக்கு வேணும் போய் ஆகணும் அப்படின்னா நம்ம தனியா போய் தான் ஆகணும். அம்மா அப்பா இருக்காங்களோ இல்லையோ, ஒரு சில சூழ்நிலைகள் எல்லாம் நம்ம தனியா தான் சமாளிச்சு ஆகணும். என்னமோக்கா, நீ சொல்றது ஒண்ணு எனக்கு விளங்கல. விளையாட்டுத்தனமாவே இருந்துட்டேன். வயசு 29ஆவது, ஒண்ணு தெரியாது. நாளைக்கு மாமியா வீட்டுல போய் எப்படிதான் இருக்க போறேனோ கடவுளை. நீ பயப்படுறதுக்கு சொல்லலாட்டி, ஒரு சில விஷயம் நம்ம தெரிஞ்சு வச்சுக்கணும். எதுவுமே தெரியாம இருந்தா நல்லா இருக்காதுல்ல. இங்க இருக்க வரைக்கும் அப்பா பாத்துக்குவாரு, அங்க போனா நம்ம புருஷன் பாத்துக்குவாரு அப்படின்னு அசால்ட்டாவும் இருக்க கூடாது. சொல்றது புரியுதா உனக்கு? புரிஞ்ச மாதிரியும் இருக்கு, புரியாத மாதிரியும் இருக்குக்கா. எனக்கு இப்போதைக்கு ஒன்றும் விளங்கல. விளையாட்டு பிள்ளையாவே இருக்க மலரு நீ. சரி அக்கா, உன் கையால ஒரு காபி குடிக்கணும். காபி தானே டீ? இரு போட்டு தரேன். இந்த 10 நிமிஷத்துல துளசி வந்துருவா, எல்லாரும் சேர்ந்து போட்டு குடிப்போம். சரி. இந்த பிள்ளையில பாத்தீங்களா, அணக்கமே கடமை ரூம்குள்ள இருக்கு. ஆமா ஆமா, ரேகா இருக்கால, அதனால அமைதியா தான் கிடப்பாடுவோம். சண்டை படமா விளையாண்டுட்டு இருப்பாளுவோம். ரேகா இல்லைன்னா அவ இவ முடிய பிடிச்சிக்கிட்டு இருப்பா, இவ அவ முடிய பிடிச்சிக்கிட்டு இருப்பா. ரெண்டும் சண்டை தான் போட்டு கிடப்பாளுவோம். ரேகா, கரும்பு என்ன டேஸ்ட், இனிப்பா இருக்கு. ஆமா ஜோனி, இந்த கரும்பு நல்லா இனிப்பா இருக்கு. உனக்கு கூட தெரியுமா, கரும்பு தின்னுட்டு தண்ணி குடிச்சாலோ வாய் கொப்பளிச்சாலோ நாக்கு பொத்துருமா. ஆமா, எனக்கு ஒரு வாட்டி நல்லா பொத்து விட்டுருக்கு தெரியுமா. நல்ல வேலை சொன்ன, இல்லைன்னா இப்ப என் நாக்கு வெந்திருக்கும். நானே இப்ப போய் வாய் கொப்பளிக்கலாமான்னு தான் பார்த்தேன். பல்லுல எல்லாம் கரும்பு நல்லா மாட்டிருக்கு. அபி, நீயே சாப்பிடு. நீயே சாப்பிட மாட்டுக்க? எனக்கு வேணாமா, ஏற்கனவே கடவா பல்ல பெரிய ஓட்டையா இருக்கு. இப்ப இதை தின்னுட்டு சாவ சொல்றியா நீ? இதுக்குதான் நல்லா வாயை கொப்பளிக்கணும், பல்ல தேய்க்கணும், ஒழுங்கா காலையிலயும் நைட்டும் பல்லு தேய்க்கணுங்கிறது. தின்னி பண்டாரம் உன்னைய வேறு நினைச்சியோட்டி. உன்னை விட நான் நல்லா தான் பல்லு தேய்ப்பேன்னே. சாக்லேட் தின்னதுனால ஒரு பல்லு சொத்தையாயிட்டு உடனே இந்த அம்மா சீனை போட்டுருவா. தெரியும் டீ, தெரியும். சின்ன வயசுல என் சாக்லேட்டையும் புடுங்கி புடுங்கி தின்னல, அதான் உனக்கு இப்படி சொத்தையாயிட்டு. போ சாவு. ஏய் அப்பா, சண்டை போடாதீங்க. ரேகா, இதுக்கு பேர் உனக்கு சண்டையா? நாங்களாம் சண்டை போட நீ தாங்க மாட்ட. அப்படியா? எனக்கு இதுவே பெரிய சண்டை போடுற மாதிரி தான் தெரியுது. யார ஸ்டேட்டஸ் பாத்துக்கிட்டு இருக்க? யார் இப்படி ரயில் விட்டுருக்கா? ரொம்ப நேரமா நீ பாத்துக்கிட்டு இருக்க, காட்டி எனக்கும். சோனி, இந்த சிந்துஜாவை பாருடி, எத்தனை ஸ்டேட்டஸ். ஏ அப்பா, வேற வேலையே இருக்காது போல. எப்படிதான் இந்த பிள்ளைகளுக்கு இதுக்கெல்லாம் டைம் இருக்கும்? நிலாவுக்கு போனவனே 5 போட்டா தான் எடுத்தான். இவளை பாரு, பொங்கல் பொங்குனதுல இருந்து மாடு சாணி போட்ட வரைக்கும் 50 செல்ஃபி எடுத்து ஸ்டேட்டஸ் வச்சிருக்கா. துளசி அக்கா வாய்ஸ் கேக்கு வந்துட்டாங்க நினைக்கேன், வாங்க போய் பாப்போம். ஆமா, எங்க அக்கா வாய்ஸ் கேக்குது, வந்துட்டா. ரேகாக்கு சந்தோஷத்தை பாரு, தாங்க முடியல. கரும்பு கிரும்பு எல்லாத்தையும் தூக்கி போட்டுலாம் ஓடுறா. ஆமா சோனி, ஆமா சோனி, சின்ன வயசுல நம்ம அப்பாவும் வேலை விட்டு வந்தா நம்ம இப்படிதானே ஓடுவோம், அந்த மாதிரி ஓடுறா. இந்த பிள்ளைக்கு எல்லாமே அவங்க அக்கா தான் பாத்தியா? ஆமாட்டி, நீ இப்படி பேசிட்டே இரு, நான் துளசியை கடை போய் கேட்டு வரேன் இன்டர்வியூ என்னாச்சுன்னு. விட்டுட்டு ஓடுறத பாரு, இவளுக்குலாம் பாசமே இல்லை நம்ம மேல. ஒரு ஃபீல் பண்ணி ஒரு ஃபீலிங்ஸை ஷேர் பண்ணா வந்து கேட்காளா? தங்கச்சியே கிடையாது இவ, குட்டிச்சாதான். அம்புஜம்மா, மலரக்கா, ஸ்வீட் எடுத்துக்கோங்க. துளசி, அப்ப வேலை கன்ஃபார்ம். ஆமாக்கா, மண்டேல இருந்து ஜாயின் பண்ணிக்க சொன்னாங்க, அப்பாயின்மெண்ட் கொடுத்துட்டாங்க. ஜாலி, துளசிக்கு வேலை கிடைச்சிட்டு. ஹே 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 ஹே. அந்த பிள்ளைய விட்டுரு, 2 பேரும் சேர்ந்து கீழே விழுந்துட்டு போயிடாதீங்க. அக்கா வந்துட்டியா?
ரேகா அக்காக்கு வேலை கிடைச்சிருச்சு. நாளைக்கே உன்னை ஸ்கூல்ல சேர்த்து விட்டுறேன், சரியா? சரிக்கா. போதுண்டே அன்பு பொழிஞ்சது. ஒரே பூரிப்பா இருக்கு எங்களுக்கு. துளசி அக்கா இன்டர்வியூல செலக்ட் ஆயிட்டீங்களா? தள்ளி போட்டி. அக்கா ஜாப் கிடைச்சிட்டா? ஆமா அபி சோனி வேலை கிடைச்சிருச்சு. சூப்பர். இந்தாங்கடிகளா, உங்களுக்கு ஸ்வீட் வாங்கிட்டு வந்திருக்கா, இருந்து சாப்பிடுங்க. ஆளுக்கு ஒரு கிளாஸ் காபி தண்ணி போட்டு எடுத்து வரேன். அப்படியே மலர் காபி கேட்டா. ஐ லட்டு, எனக்கு பிடிச்ச லட்டு. சரியான தின்னி பண்டாரம்மா, வெக்கமே இருக்காதுன்னு நினைக்கிறேன் இவளுக்கு. இங்க நான் ஒருத்தி இருக்கேன். மலரத்தை எடுத்துக்கோங்க. இந்த அடி எல்லாரும் எடுத்துக்கோங்க, நான் காபி போட்டு கொண்டு வரேன். இரு துளசி. ஏங்க பாத்தீங்களா, உங்க மவ இன்னும் வீட்டுக்கு வரல. வருவா பொண்ணம்மா, நீ அவளை பாத்துக்க வேண்டியதானே, எதுக்கு வெளியில அனுப்புற? எல்லாம் இந்த எங்க அம்மா தான். வெத்திலையே இடிச்சுக்கிட்டு கிடமா நீ. அந்த பிள்ளைக்கு ஒரு நல்லது கெட்டது சொன்னோமா, ஏதாவது சமைக்க சொல்லி கொடுத்தோமான்னு இல்ல. எப்ப பார்த்தாலும் நீ வெத்திலையே தட்டிக்கிட்டு கிட. நான் என்னடி பண்ணேன்? என்னைய சொல்லிக்கிட்டு இருக்க? ஓ மவளை நீ அடக்கணுமா நான் அடக்கணுமா? வயசான காலத்துல குளிக்க பாத்ரூமுக்கு தான் போனேன், அதுக்குள்ளேயோ எங்கேயோ போயிட்டா, இன்னும் வர காணோம். அம்புஜக்கா வீட்டுக்கு தான் போயிருப்பா. இருந்தாலும் அங்கேயும் இங்கேயும் போய்கிட்டு இருக்கா, ஒண்ணுமே அவ படிக்க மாட்டுக்கா. வீடு பொண்ணம்மா, கல்யாணம் ஆக போகுது, பாவம். அதுக்கப்புறம் அவ பார்க்கவும் முடியாது. இங்க அவ ஃப்ரெண்ட்ஸுகள் எல்லாம் 1 மாசம்தான் இருக்கு. ஆமா, 1 மாசம் தான் இருக்கு. இப்படி போறவ எப்படிதான் விட்டுட்டு இருக்க போறாளோ, எல்லாரையும் பார்க்காம பேசாம. அங்க மாமியா வீட்டுல போய் ஒத்தையில கிடக்கணும். இவ எப்படிதான் கிடப்பாளோ எனக்கு தெரியல. அதெல்லாம் போவ போவ பழகிரும் டி. நம்மெல்லாம் பழகாமவா இருந்தோம், அதே மாதிரி பழகிக்கவா. அங்க மாமியார் வீட்டுக்கு போய் வேலை செய்யறதுக்கே அவளுக்கு நேரம் காணாது. என்ன வேலை செய்ய போறாளோ? என் தலையில இடி போடாம இருந்தா சரிதான். அம்மா நான் வந்துட்டேன். மலரு தங்கம், எங்கிட்டி போன? ஆச்சிக்கிட்டு ஒரு வார்த்தை சொல்லாம போயிட்டிய. எனக்கு எவ்வளோ போர் அடிச்சது தெரியுமா? எம்பிட்டு நேரம் அப்படியே ஒத்தையில உக்காந்துருப்பேன். ஆச்சியையும் கூட்டு போயிருக்க வேண்டியதானே? உங்க அம்மா கறி என்னைய போட்டு தீட்டிக்கிட்டு கிடக்கா. எங்க ஆச்சி யார் திட்டினது? யார் அது? சொல்லு ஆச்சி. உங்க அம்மா தாண்டி. ஏமா உனக்கு என்னம்மா செய்யணும்? சும்மா சும்மா எல்லாரையும் திட்டிக்கிட்டே கிடக்க. உனக்கு நேரம் போலையாமா? ஆமா, எனக்கு நேரம் போகாம தானே இங்க இருந்து திட்டிக்கிட்டு இருக்கேன். இருடி இரி. வீட்டுல ஏதாவது வேலை செய்யட்டா என்ன ஏதாவது ஏதாவது ஒண்ணு கேட்டு செய்யறியாட்டி? ஊர் சுத்திட்டு தான் அலையிறான். ஏம்மா கொஞ்ச நேரம் தானே போயிட்டு வந்தேன், அதுக்குள்ளேயும் என்ன வரத்துக்கு வரா? உனக்கு ஒண்ணு தெரியுமா? துளசிக்கு வேலை கிடைச்சிட்டு. அப்படியா? நல்ல விஷயம். இனிமே இந்த பிள்ளை கொஞ்சம் கஷ்டம் இல்லாம இருக்கும். அவங்களதான் அவ பாத்துக்குவா. ஆமாம்மா. சரி, அதெல்லாம் இருக்கட்டும். நீ போய் வேலையை பாருப்போ. என்ன வேலை? மம்மி என்னைய போய் வேலை பார்க்க சொல்ற? 1 மாசத்துல நான் கல்யாணம் பண்ணி போயிருவேன். அதுக்கு தாண்டி சொல்றேன், போய் வேலையை பாரு. நைட்டுக்கு எல்லாத்துக்கும் நீ தான் தோசை சுட்டு சமைச்சு தரணும். அப்படிங்கிற? சரி, எனக்கு என்ன வருதோ அதான் செய்வேன். போய் செஞ்சுட்டு வரேன். ஆச்சி பூச்சி வா ஹெல்ப்புக்கு. நான் வந்துட்டேன் மலரு தங்கம். அம்மா, இவ சமைச்சு நம்ம சாப்பிடவா? பொண்ணம்மா, நான் இப்ப இல்ல, இதை நான் 100 வாட்டினாலும் சொல்லுவேன். அவ சமைக்கிறது எனக்கு கொடுக்காத கொடுக்காத கொடுக்காத, நான் சாப்பிடவே மாட்டேன். நான் பேப்பர்லனாலும் எழுதி தந்துடுறேன். ஏங்க நீங்களே இப்படி சொல்லலாமா? பெத்த பிள்ளைய இப்படியே குறை சொல்றது? அது நல்லா தான் சமைப்பா. எல்லாருக்கும் என்ன உடனேவா பழகி செய்யறாங்க? எல்லாம் அப்படி செஞ்சு செஞ்சுதான் பழகுவாங்க. நம்ம பிள்ளைய நம்மளே குறை சொல்லலாமா? ஆளை விடுமா, நான் கடையிலே போய் சாப்பிட்டுக்கிறேன். வயல்ல ஊறுபட்ட வேலை கிடக்கு, நான் படுத்த படுக்கையா கிடந்துட்டேன்னா யாரு பார்க்க அதெல்லாம்? ஆச்சியோ என்ன செய்யறது நைட்டுக்கு? ஏதாவது டிஃபன் செய்யுமா? எனக்கு என்ன ஆச்சியோ தெரியும். இடியாப்பம் செய்யறியாட்டி? அதுனா நல்லா இருக்கும். இடியாப்பமா? என் தலையில வந்து இடியே விழுது. இதெல்லாம் எனக்கு எப்படி ஆச்சியோ செய்ய தெரியும்? என்ன செய்ய கேட்கால தவிர ஒரு கூறு இல்ல. என்ன சொல்ல இவள? ஆச்சி இங்க பாராச்சியோ பழைய கஞ்சி இருக்கு. அப்ப பழைய கஞ்சியை சாப்பிட்டுட்டு தூங்குவோமா? ஆச்சியோ நீ வேற, உனக்கு ஐடியாவே இல்ல போ. இந்த பழைய கஞ்சியை போட்டு நல்லா மிக்சியில அரைச்சி தோசை மாவாக்கி தோசை விட்டு தரேன் ஈரி. பழைய கஞ்சில எப்படி தோசை வரும்? அதெல்லாம் வராது டி. தேவையில்லாத வேலையை பார்க்காத. அதெல்லாம் வரும் ஆச்சியோ. தோசை மாவுக்கு அரிசி தானே போட்டு அரைக்கும், இதுவும் அரிசி தானே. போயேன் செய்ய விடு ஆச்சி. அது வராது டி. தோசை மாவுக்கு உளுந்தெல்லாம் போட்டு சேர்த்து தான் செய்வோம். அடடடடா, ஏதாவது ஒரு ட்ரிக்கி யோசிச்சா செய்ய விடுறீங்களா? நீ கம்முன்னு போய் இரு ஆச்சோ, நானே செஞ்சு தந்துடுறேன். ஃப்ரெண்ட்ஸ் இங்கே பாருங்க, நான் உங்களுக்கு சொல்லித்தரேன் புது ட்ரிக்கு. பழைய சாதத்தில் தோசை விடலாம். என்னைய நம்புங்க,
செய்யலாம். இப்போ உங்களுக்கு நான் செஞ்சு காட்ட போகிறேன். எல்லார் வீட்லேயுமே எப்படியும் டெய்லி பழைய சாதம் வந்து மிஞ்சும். அதை இந்த மாதிரி குளிர் டைம்லலாம் சாப்பிட முடியாது பார்த்தீங்களா? அதுக்கு தான் புதுசாக இந்த ட்ரிக்கை கண்டுபிடிச்சிருக்கேன். மிஞ்சி போன பழைய சாதத்தில் தோசை விட்றது. இருங்க உங்கள் கண் முன்னாடியே செஞ்சு காட்டுறேன். ஏ மலரு தங்கம், அவங்க கிட்ட ஏமா சொல்லுற? அவங்களுக்குலாம் வராதுமா. எல்லாரும் உனைய திட்டு போறாவோ. சும்மா ஈரி. நீ வேற போ ஆச்சோ. அதெல்லாம் அந்த ட்ரிக்கு படி செஞ்சாதான் வரும். நீங்கள் இங்கே ஆட்சி பேசுகிறதெல்லாம் காதில் வாங்கிக்கிறாதீங்க ஃப்ரெண்ட்ஸ். இங்கே பாருங்க, இதை ஃபஸ்ட்டு மிக்சியில் போட்டு அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுவோம். ஆச்சி இங்கே பாரு, நல்ல தோசை மாவு பதத்தில் வந்துருச்சு. என்னமோ செய்யுமா. இங்கே பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், இது போல் அரைச்சி எடுத்துகிட்டு வந்துருங்க, சரியா? இது வேறயா? இப்போ ஒரு தோசை தவா எடுத்து நல்ல சட்டி ஹீட் ஆன உடனே நீங்கள் தோசை சுட ஆரம்பிக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ் இங்கே பாருங்க, தோசை ஊற்றிட்டேன். ஆனால் திருப்பி வர மாட்டுக்கு. எடுக்க போனால் பிஞ்சு போகுது. வர மாட்டுங்க ஃப்ரெண்ட்ஸ். ஆச்சி இங்கே வாயேன், தோசை கருவுது. வந்து திருப்பி போடு. ஆச்சி வரமாட்டுக்கே. தோசையும் கருவிட்டு தோசை கல்லு வம்பா போயிட்டு என்ன செய்யட்டும்? கூறு கட்டவளே, கொஞ்சமாவது உனக்கு அறிவு இருக்காட்டி? முதலையே தான் சொன்னோம்னா தோசை வராதுன்னு. பழைய கஞ்சி குடிச்சிட்டு கூட தூங்கி இருக்கலாம். உன் பேச்ச கேட்டு இருக்க பாரு. ஆச்சியோ இப்படி திட்டாத, அடுத்த ஐடியா யோசி. என்ன தெரியும் யோசிப்பேன். மண்டையில மூளை இருக்கா இல்ல களிமணி இருக்கான்னு தெரியல. ஐயோ கடவுளே. இரு ஆச்சியோ, என் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட சொல்லிட்டு வந்துடுறேன். ஃப்ரெண்ட்ஸ் ஒரு நிமிஷம் இருங்க, நான் கடையில் போய் ஒரு 10 ரூபாய்க்கு மாவு பாக்கெட் வாங்கிட்டு வந்துடுறேன். இதை யாரும் ட்ரை பண்ணாதீங்க, சாரி மன்னிச்சுக்கோங்க. ஆச்சி நான் வேணா மேகியில் அல்வா கிண்டி தரட்டா? நான் ஊருக்கு போறேன். இவன் இந்த மனுஷனையும் என்னையும் சோத்த போட்டு சாவடிக்கா. ஆச்சோ எங்க ஓடுற, நில்லு. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம சோலோ குயின்பி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க. வீடியோ எப்படி இருந்துச்சுன்னு கீழே கமெண்ட் பண்ணுங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்க. மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க ஃப்ரெண்ட்ஸ். இன்னைக்கான மோட்டிவேஷன்: நிகழ்காலத்தில் கவனம் எடுத்துக்கொள், எதிர்காலம் தன்னை தானே கவனித்துக் கொள்ளும். நன்றி.